முகம் கரோதி வாசாலம் புங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 80 சுதாம பிராமணரின் துவாரகை விஜயம். இது ஒரு ஒரு அந்யோன்யமான லீலை, ஒரு அற்புதமான லீலை. ஒரு தூய பக்தரும் கிருஷ்ணரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் செய்யறாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம் இங்க. பாகவதம் பாகவதத்தை ஒரு முறை கேட்க ஆரம்பிச்சவங்க யாரும் அதை விட முடியாது அப்படின்னு சொல்றாரு சுகர். முதல்ல பரீட்சித் மகாராஜரே சொல்றாரு. அஹ் பகவானுடைய செயல்கள் எல்லாம் நான் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இ- ஆரம்பிச்சுட்டு அதை எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு அது சலிக்கிறது இல்ல. அதனால நான் அவரை பத்தி நிறைய கேட்க விரும்புறேன். பகவானின் குணங்களை எது விவரிக்கிறதோ அதுவே உண்மையான பேச்சாகும். எது பகவானை விவரிக்கிறதோ அதான் நல்ல பேச்சு. அவருக்காக உழைக்கும் கைகளே உண்மையான கைகள். அசைவன அசையாதன ஆகிய அனைத்திலும் உறையும் அவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் மனமே உண்மையான மனம். மேலும் அவரை பற்றிய புண்ணிய கதைகளை கேட்கும் செவிகளே உண்மையான செவிகளாகும். பாகவதம் 2வது காண்டத்துல சுகதேவ் கோஸ்வாமி ஏற்கனவே இதை பத்தி பேசிட்டார். ரொம்ப அழகா பேசியிருக்கிறார். அதனால அதை நான் கேள்வியா கேட்டிருக்கிறேன். நீங்க பதில நல்லா இப்பவும் சொல்றேன், அப்பவும் நீங்க சொல்லலாம். பாகவதம் 2வது காண்டம் 3வது அத்தியாயம் 20ல இருந்து 40 வரைக்கும். இத்தனை ஸ்லோகங்கள் 20ல இருந்து 40 வரைக்கும்னா 4-5 ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல பகவானை காணாத கண்கள் எது கூட ஒப்பிடப்படுதுன்னா, அந்த மயில் பீலியோட ஒப்பிடப்படுது. மயில்ல கூட கண் இருக்கு பாருங்க. மயில் மயில் தோகையில கண் இருக்கும். அந்த கண்ணு பார்க்குமா? பார்க்காது. அது மாதிரி ஒன்னொன்றுக்கு சொல்றாங்க. பகவானை பற்றி கேட்காத செவிகள் பாம்புனுடைய பொந்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நாக்கு பகவானை பற்றி பேசாத நாக்கு தவளைக்கு சமம். பகவானை பற்றி பகவானுக்கு தலை வணங்காத தலை வெறும் சுமைதான். நல்ல தலப்பால்லாம் வச்சு கிரீடம்லாம் வச்சு ஆனா பகவானுக்கு தலை வணங்கலைன்னா அது ஒரு சுமை அப்படின்னு சொல்றாங்க. 2 கரங்கள் இருந்து பகவானை தோழவில்லை என்றால் அது பிணத்தின் கரம். பிணம் தொழாது. அதனால அது பிணத்துக்கு சமம் அந்த கைகள். கால்கள் பகவானுடைய கோயில்களை நோக்கி நடக்கலைன்னா அது மரத்துக்கு சமம். அந்த பகவானுடைய பக்தர்களுடைய பாத தூளியை ஏற்காதவர்களுடைய உடல் வெறும்னே சத்த உடல் அப்படின்னு சொல்றாங்க. துளசியை நுகராத மூக்கு மூக்கு மூச்சு விட்டானாலும் அந்த அந்த ஜீவன் அந்த மனுஷன் மூச்சு விட்டா கூட சவத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது காண்டம் 3வது அத்தியாயத்துல அழகா ஸ்லோகங்கள் இருக்கு. அதனுடைய சுருக்கமா இங்க பரீட்சத் மகாராஜர் சொல்றார். இந்த மாதிரி பகவானை பத்தி இன்னும் நான் கேட்க விரும்புகிறேன். அதனால நீங்க அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே இந்த இடத்துல சுத்த கோஸ்வாமி, இப்போ பாகவதம்ல பாத்தீங்கன்னா வர்ணனைகள் சுகதேவ கோஸ்வாமி, பரீட்சத் மகாராஜ், சுத்த கோஸ்வாமி, சௌனக ரிஷி, மைத்ரேயா, விதுரா அப்படின்னு சில உரையாடல்கள் நடுவுல வரும். இப்ப இங்க சுத்த கோஸ்வாமி பேசுறார். இதை கேட்ட உடனே விஷ்ணு விஷ்ணுதரன்ன்றது பரீட்சத் மகாராஜர். இதை கேட்ட உடனே பாதராயணர்ன்றது சுகதேவ கோஸ்வாமி அவர் பதில் சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார். பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் பேர் நாம தமிழ்ல குசேலர்னு சொல்லுவோம். இங்க சுதாமா அப்படின்னு சொல்றது, சுதாமர் அப்படின்னு தமிழ்ல சொல்லிக்கிறோம். அந்த சுதாமர் ரொம்ப நல்ல வேத ஞானத்துல எல்லாம் தேர்ந்தவரா இருக்கிறாரு. ஆனால் புலன் நுகர்ச்சியில பற்றற்று இருக்கிறார். பக்தியில ஆன்மீக முன்னேற்றமா அடைந்தவர். ஆனா புலன்ல அவருக்கு அவ்வளவு ஆசை இல்லை. சாந்தமா இருக்கக்கூடியவர், புலன்களை வென்ற பிராமணர். பிராமணர்னால புலன்களை வெல்வதற்கு முயற்சியாவது பண்ணணும். அதனால தானா எது வருதோ தன்னுடைய வாழ்க்கைக்கு அதை வச்சுக்கிட்டு கந்த துணியை வச்சுட்டு இருந்தார். அவருடைய மனைவி இங்க பாருங்க, இந்த வர்ணனைகள் மொத்தத்திலையும் சுதாமானுடைய மனைவி, அவங்க பேர் சுசீலான்னு சொல்றான். ஆனா இங்க பெயர் குறிப்பிடப்படல. சுதாமாவின் மனைவி அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா ஆஹ் பதிவிரதைன்னா என்ன? கணவனுடைய விரதங்களை அனுஷ்டிப்பவள், கணவனுக்கு சாதகமாக செயல்படுபவள். அவதான் பதிவிரதை. இப்ப ஒரு நாளும் அந்த அம்மா அவர் திட்டல, நீ சம்பாதிக்கலையே, நீ என்னால வாழ முடியல, நான் கஷ்டப்படுறேன்னு இன்னும் சொல்லவே இல்லை. அவங்க இப்ப இருக்கிற சாப்பாட்டை அவருக்கே போட்டுருவாங்க, குழந்தைங்களுக்கு போட்டுருவாங்க, அவங்க பட்டினியா தான் இருப்பாங்க.
அந்த அம்மா. அது அவங்களால வந்து பசியில வாடி போய் அப்படியே இளைச்சி போய் இருக்கிறாங்க. அது பாருங்க. அவள் பசியால் இளைத்து போயிருந்தாள். அப்படியே ரொம்ப அவங்க வந்து கந்த துணியை தான் உடுத்தி கொண்டு ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க. அவங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. குழந்தைகள்லாம் கூட குழந்தைகளை பற்றி இங்கு எழுதப்படவில்லை. ஆனா குழந்தைகள் நிறைய இருந்திருக்கு அவங்களுக்கு. வேற புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க. தான் பட்னியா இருந்தா பரவாயில்ல. கணவனுக்காவது ஏதாவது செய்யணும் இல்லையா? அதுக்காக தான் அவங்க வந்து இவரை கேட்குறாங்களாம். இதுதான் உண்மையான பதிவிரதா தர்மம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. என்னுடைய கணவனும் குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிக்ஷை வந்து கிடைக்கல அவங்களுக்கு. அதனால பிக்ஷை நிறைய கிடைக்கல. அதனால நாம வந்து கணவனை வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு பயமா இருக்கு. அவ்வளவு வந்து ஒழுக்கமா இருந்திருக்கிறாங்க. அஹ் என்ன இவர் யாருக்கிட்டையும் கேட்க விரும்ப மாட்டாரே, அது வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி இருந்தாலும் யோசனை வருது அவங்களுக்குள்ள. உங்களுடைய நண்பர் தானே கடவுள். முழு முதற் கடவுள் உங்க நண்பர். அவரை போய் நீங்க கேட்கலாமே, இதுல என்ன இருக்கு அப்படின்றத கேட்கறதுக்கு அவங்க தயங்குறாங்க. இதே சாதாரண பெண்ணா இருந்தா அடிச்சு உடச்சிருப்பா. உங்க கூட எவன்டா வாழ்வான். ஒரு ஒரு பெண் நான் பார்த்திருக்கேன். அவங்க வந்து இஸ்கான் இயக்கத்துல பிராமணர்னு சொல்லிட்டு அவரு அவங்களுடைய கணவன் வந்து வேலைக்கு போல சம்பாதிக்கல. அதனால அவங்களுக்கு வந்து வறுமை இருந்தது. வறுமை இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க அவங்க அவரையே பழி சொல்லி அவர் வந்து உதவாத கணவன்னு சொல்லி அவரை வந்து பழி வீண் பழி சுமத்தி இந்த பழி சொல்லி பஞ்சாயத்து கேட்டிருக்கலாம். எங்களுக்கு சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லை. நான் சுகபோகமா இல்லை. சாப்பிடறதுக்கு வழி இருந்தது. ஆனா சுகபோகமா இருக்க முடியல. அதை சொல்லியிருக்கலாம். என்னால் இப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த அந்த பிராமணர் மேல பழி சொல்லி அவரை வந்து விவாகரத்து வாங்கினாங்க. அப்ப எனக்கு இந்த இந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. அந்த அம்மா இப்படி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. விவாகரத்து வாங்கியும் துரதிர்ஷ்டவசமா இரண்டாவது திருமணமும் அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை இல்லை. அதனால ஒண்ணு விட்டுட்டு இன்னொன்னு போனா கூட ஃபெயிலியர் ஆகுது. அதனால இது ஜாக்கிரதையா இருக்கணும். இது அவரோடய நல்லா இருந்திருக்கலாம். அடுத்தவன் இன்னும் கொடுமையாயிட்டாரு. இப்ப இங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை எதுவும் இல்லை. இப்ப அவ்வளவுதான். அவங்க வந்து குழந்தைகளும் இல்லை. முதல் கணவரிடம் ஒரு குழந்தை, இரண்டாவது கணவரிடம் ஒரு குழந்தை. இப்ப வழி இல்லாம திக்கு இல்லாம ரோட்ல நிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சுதாமரனுடைய மனைவியே இங்க பாகவதம் பதிவிரதை பதிவிரதை பதிவிரதைன்னு சொல்லுது. அவ வந்து சாஸ்திரம் அறிந்தவள். அதனால அவளுக்கு என்ன சாஸ்திரம் அறிந்திருக்கிறாங்கன்னா, நீ எனக்கு என்னை எதுக்கு கிருஷ்ணர் கிட்ட அனுப்புற அப்படின்னு கேட்பார் கிருஷ்ணர். சுதாமர் என்னை எதுக்கு அனுப்புற? நான் போக மாட்டேன் அப்படின்னும் போது அவர் கேட்கிறார். நான் வந்து ஒரு இழிவடைந்த ஆத்மா. எனக்கு வந்து என்னை என்னத்துக்கு எனக்கே அவர் உதவணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பதில் சொல்றாங்க. பிராமணர்களை அவர் வந்து நல்லா கவனிக்கக்கூடியவர். அவர் அதனாலதான் நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச அப்படின்னு அவருக்கு பேர். அதனால கிருஷ்ணர் வந்து பிராமணர்களிடம் இரக்கம் கொண்டவர். அதனால கண்டிப்பா உங்க மேல இரக்கம் வைப்பாரு. அதுல ஒரு சந்தேகமும் இல்ல, போங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அடுத்த ஒரு கேள்வியா சுதாமா வந்து கேக்குறாரு. என்கிட்ட பக்தியே இல்லையே. பக்தி உள்ளவங்களுக்கு அவர் அருள் புரிவாரு. ஆனா என்கிட்ட பக்தியே இல்லையான்னும் போது அவங்க சொல்றாங்க, உங்ககிட்ட பக்தி இருக்கு. நீங்க வந்து அ, பணிவினால மறுக்கிறீங்க. சிறப்பும் விவேகமும் உள்ள பக்தர் நீங்க. அதனால கிருஷ்ணருடைய கருணையும் புகலிடத்தையும் பெறுவது நிச்சயம்னு நம்புறாங்க. அடுத்தது ம், அடுத்து கிருஷ்ணர் ஒரு அவங்களே ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கிருஷ்ணர் பக்தர்கள் மேல கருணை வைக்கலனாலும் கிருஷ்ண பக்தர்கள் வந்து பக்தர் மேல கருணை வைப்பாங்க. கிருஷ்ணர் ஒரு ஒரு விதத்துல ஏதோ ஒரு காரணத்தினால கிருஷ்ணர் கருணை வைக்கலன்னு வச்சுப்போமே. ஆனா கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணரை விட கருணை வாய்ந்தவர்கள். அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அதனால போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்கும் கருணை வாய்ந்தவர் தான் கிருஷ்ணர். அதனால ஒரு பிராமணருக்கு கருணை காட்டுறதுல அவருக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? ஏன் பக்தர்களுக்காக தன்னையே கொடுக்கிறவர். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? தன்னையே கொடுத்துடுறாராம். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. பக்தர்களுக்காக தன்னையே கொடுக்கக்கூடிய பகவானுக்கு பொருளை கொடுக்கறது என்ன கஷ்டமாயிடுது? அதனால அவர் கண்டிப்பா கொடுப்பார். நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அஹ் இப்பத்திக்கு அந்த அம்மா சுதாமாவுடைய மனைவிக்கு தெரிய வருது. ஒரு துவாரகையை விட்டு எங்கேயுமே போறதில்ல, துவாரகையில தான் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து ஓரளவு அங்கேயே தான் இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு சுலபமா நீங்க வந்து அவரை
பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். அதனால நீங்க வந்து போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பல காரணங்கள்லாம் வைக்கிறாங்க. கன்வின்ஸ் இந்த போராட்டம் நடந்திருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல. அவருக்கு வந்து இப்ப சுதாமாக்கு கண்டிப்பா கேட்கணும்ன்றது காரணத்துக்காக போக விரும்பல. போய் கேட்கணும் அப்படின்றதுக்காக இல்ல. அவர் போக விரும்பினது இந்த சாக்கை வச்சு அவரை பார்க்கலாமே, என்னுடைய நண்பனை நான் பார்க்க முடியுமே, தரிசனம் பண்ண முடியுமே, பகவானை நான் பார்க்க முடியுமே அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய மேலாகவே சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இந்த விஷயங்கள் இந்த இந்த லீலையில நடக்கிற விஷயத்த வந்து பக்தர்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அப்ப வந்து அஹ், அவர் சொல்றாரு, நான் போய் இப்ப பகவானை பார்க்க போகும்போது இவ்வளோ ஏழையா இருக்கிறாரு, துணி கூட கிடையாது, சாப்பிட்றதுக்கு கூட ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் பகவானை பார்க்க போகும்போது ஏதாவது கொண்டு போகணும், ஏதாவது கொடுமா அப்படின்னு கேட்கிறாரு. நிறைய பக்தர்கள் வந்து பகவானுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பூ நான் பார்த்திருக்கேன். சில பேர் ஒரு பூ எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களால நல்லா பண்ண முடியும், நல்லா பண்ணலாமே. பகவானை பார்க்க வரும்போது அது அன்பு, அவருக்கு நம்ம வந்து செய்யணும். அப்ப இவர் இவ்வளோ வறுமையிலே அவர் யோசிக்கிறார், நான் ஏதாவது கொடுக்கணும்னோடனே அவங்க வந்து பக்கத்து வீட்டுல போய் அவல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதனாலதான் இன்ன வரைக்கும் பகவானுக்கு அவல்னா ரொம்ப பிடிக்கும். அவல் வாங்கி கொடுத்த உடனே அந்த வந்து அவரு துணி கந்த துணியில முடிச்சு போடுற நம்ம மாதிரி பிளாஸ்டிக் பேக், ஜிப் பேக் எல்லாம் இல்லை. அதனால கந்த துணியில பேக் பண்ணி எடுத்துன்னு போறாரு. வெகு தூரம் நடந்து போறார். வெகு தூரம் நடந்து போய் அப்புறம் ஆஹ், அங்க அவருக்கு மனசுல ஒரு எண்ணம், நம்ம இப்படி இருக்கிறோமே, அதனால பகட்டா இல்லைன்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்களோன்ற பயம் இருக்கு. அந்த மாதிரி ஆகும். பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு எளிமையாக இருந்தோம்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது இப்படி எளிமையா இருக்கிறோமே, இவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். இங்க வந்து இதுவும் ஒரு கிருஷ்ணரை பற்றி நாம் அறிவதற்கான ஒரு ஒரு விஷயம் இது. எளிமையானவர்களை ஏத்துப்பாரா துவாரகையில வந்து, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அனுமதி உண்டா அப்படின்னு பார்க்கும்போது அந்த எத்தனை நுழைவாயில்கள் இருந்ததோ அத்தனை நுழைவாயில்களும் இவரை அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் சில பிராமணர்கள் போய் கொண்டிருந்தார்கள், இவரும் பிராமணர். ஆனா சினிமாலாம் வந்து காட்டும்போது இந்த வீடியோ, அந்த சீரியல்ல வந்து அவரை வந்து கிண்டல் பண்றதாவும் மக்கள் வந்து அவரை கேலி பண்றதாவும் காட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அசிங்கப்படுத்துறாங்க, அவர் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அப்போ வந்து அழுதுட்டே சுதாமா வந்தவர் திரும்பி போற மாதிரி காட்டுவாங்க. ஆனா எப்படியோ கிருஷ்ணர் மேல இருந்து பார்த்துட்டு ஓடி வராரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா பாகவதம்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை. 3 காவல் நிலையங்களையும் 3 நுழைவாயில்களையும் கடந்து சென்றார். அப்போ யாரும் ஒன்றும் சொல்லல. மக்கள் பார்த்தாங்க. ஒரு பிராமணர் போது, ஏன்னா துவாரகை வாசிகளும் மிக மேன்மையான மக்கள்ல, அது மாதிரி யாரையும் கிண்டல் பண்றதோ அவமானப்படுத்துறதோ பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். ஆனா அந்த மாதிரி தான் காட்டுறாங்க சீரியல்ல, எப்படின்னு தெரியல. ஆனால் இவர் வந்து அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு வந்து கிருஷ்ணர் எங்க இருக்கிறாருன்னு யாருக்கிட்டையாவது கேட்டிருப்பார். அப்போ கிருஷ்ணர் வந்து ருக்மிணியினுடைய அரண்மனையில இருக்கிறதா கேள்விப்பட்டு அந்த அரண்மனை வாயில்ல தான் வராரு. ஆனா தூரம் வந்து கிருஷ்ணர் வந்து அதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஆஹ் பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி வர்றார். ஓடி வந்து அந்த அந்த பொதுமக்கள்லாம் அதை பார்க்கறாங்க. ஓடி வந்து அவரை கட்டி அணைக்கிறாங்க. அவரை சுதாமாவை வந்து கட்டி அணைக்கிறாரு. இப்ப மற்ற மக்கள், துவாரகை வாசிகள், வாயில் காப்போன்கள், கூட இருக்கிறவங்க, ஸ்ரீமதி ருக்மிணி மாதா, எல்லாரும் பாக்குறாங்க. என்னடா அது, யாரோ ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தன் வரான், அவரை வந்து இப்படி அழுக்க வேற இருக்கிறாரு, அவரை வந்து கட்டி அணைக்கும் போது கண்டிப்பா அவர் பெரிய ஆளா இருக்கணும்ன்றதுக்கு அவங்க ஒரு அனுமானத்துக்கு அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. கட்டி அணைச்சி கூட்டிட்டு போறார். இங்க ஒரு பெரிய ஆள் வர்றாங்கன்னா நம்ம போய் வாயில்ல நின்று வரவேற்கிறதும், இல்ல நம்முடைய வீட்டுக்கு வெளியே போய் வரவேற்கிறதெல்லாம் அது உண்மை. அப்ப இவர் இவ்வளவு பெரிய நண்பன் அப்படின்றதுனால அந்த அன்பை வெளிப்படுத்த கிருஷ்ணர் ஓடி வந்து அவரை கட்டி அணைத்து கொண்டு போறார் அரண்மனைக்குள்ள. அரண்மனையில கூட ருக்மிணி தேவியினுடைய படுக்கை இருக்கு பாருங்க, அங்க கொண்டு போறார். யாருன்னா பெட்ரூமுக்கு கொண்டு போனா அவங்க ரொம்ப முக்கியமான ஆளா இருந்தா தான் பெட்ரூம், இல்லைன்னா லிவிங் ரூம்ல இருந்தே அனுப்பிச்சு விட்டுருவோம் இல்லையா. அப்ப இவர் வந்து எவ்வளவு தூரம் கிருஷ்ணர் அவருக்கு மரியாதை கொடுத்திருந்தார், அன்பு வைத்திருந்தாருன்னும் போது அவரை உள்ளவே கொண்டு போறார். உள்ள கொண்டு போய் அவருக்கு வந்து பாதாபிஷேகம் பண்றார். பாதாபிஷேகம் பண்ணும்போது இப்ப சுதாமாவுக்கு வந்து ரொம்பவே தர்ம சங்கடமா இருக்கு. நெளிறாரு அப்படியே, வேண்டாம் கிருஷ்ணா இதெல்லாம் பண்ண வேண்டாமே அப்படின்னு அப்படியே நடுங்குறாரு.
ஆனா கிருஷ்ணர் மனசுக்குள்ள நான் வந்து மக்களுக்கு வந்து பிராமணர்களை வணங்குறத பத்தி சொல்லி தரணும். நீ என் நண்பன், நான் இப்ப வந்து ஒரு மன்னன். நீ தான் வசதியான பிராமணன் தான் வசதி சத்திரியனை விட. அதனால நீ வந்து உயர்ந்த நிலையில இருக்கிற, அதனால உன்னை வணங்குறது என் கடமை. நான் மக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா உதாரணமாவும் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதங்களை கழுவி அந்த தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிறார். இப்ப ருக்மிணி தேவி சாட்சாத் லக்ஷ்மி விசிறி வீசுறாங்க. இவருக்கு வெறுத்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாமே எல்லா பணிவிடையும் உயர்ந்து அது வர்ணனைகள்லாம் வருது. அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்றாங்க. நல்ல குளிப்பாட்டி அவர் நல்ல துணிமணிகளை கொடுத்து அவருக்கு வந்து விதவிதமான பலகாரங்கள்லாம் கொடுத்து அவர் நல்ல பசியார வைக்கிறாங்க, நல்ல சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பக்கத்துல உட்காந்து பேசுறாரு. அப்படிதானே நண்பர்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நம்ம படிச்சோமே, இங்க போனோமே, அங்க போனோமே அப்படின்ட்டு நம்ம பேசுவோம். கிருஷ்ணர் ஆஹ், எல்லா உணர்வுகளையும் உடையவர். கடவுள்ன்றதுனால உணர்வே இல்லாம ஒரு ஒளி ஜோதின்றாங்களே, அதெல்லாம் பொய். கடவுள் நம்மை விட நம்மை போல உணர்வுகள், ஆனா தூய நிலையில் இருக்கக்கூடிய உணர்வுகள் நமக்கு வந்து அதுல கலந்துடுது. அதுல வந்து அழுக்குகள் கலந்து விடுகிறது, சுயநலம் கலந்து விடுது. அந்த சுயநலம்லாம் இல்லை கிருஷ்ணரிடம். அதுல உண்மையான அன்பு தான் இருக்கும், தெய்வம் இல்ல. அதுல அன்பு இருக்கிறது, தூய அன்பு இருக்கிறது. அதனால அவர் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். அவர் நண்பர்களுக்கு கூட மிக சிறந்த நண்பனாக இருக்கிறார். அப்போ மிக சிறந்த நண்பன் எப்படி தாங்க வாழ்ந்தது, எப்படி குருகுலத்துல ஒண்ணா படிச்சது, அதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சும் ரொம்ப முக்கியமான பேச்சு, உரையாடல். அதுல இருந்து நம்ம பல விஷயங்களை, குரு என்பவர் யாரு, கு- குரு எப்படிப்பட்டவர், அதெல்லாம் கிருஷ்ணரும் சுதாமரும் பேசுறாங்க. அப்படி பேசும்போது அவர் சொல்றார், குரு என்பவர் குரு மூன்று வகையான குருவை பத்தி பேசுறாங்க. ஒரு ஸ்லோகத்துல வருது, அது ரொம்ப முக்கியமான கருத்து, நீங்க கண்டுபிடிச்சு படிக்கணும் அதெல்லாம். குரு மூன்று வகையான குரு. முதல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தான். முதல் பிறப்பை தருபவர்கள் நமக்கு பெற்றோர்கள், அவங்களும் ஒரு குரு தான். அதுக்கப்புறம் நமக்கு தீட்சை கொடுப்பவர் ஒரு குரு, அவரும் முக்கியமானவர் தான். அதை விட முக்கியமானவர் ஆச்சாரியன். அதை விட முக்கியமானவர் ஆச்சாரியன். அவர் நம்மை கொண்டு சேர்ப்பவர். இப்ப எல்லாருக்கும் போற சந்தேகம் வரும் நமக்கே. இதெல்லாம் வந்து ஐடிசில பாடமா நடத்துறாங்கோ. நம்மை கொண்டு சேர்க்க போபவர் ஸ்ரீல பிரபுபாதர் தான். இது எல்லாம் தெள்ள தெளிவா இஸ்கான்ல இருக்கு விஷயங்கள். நமக்கு இப்ப ஆன்மீக அறிவை கொடுப்பவர், நமக்கு தீட்சை அளிக்கும் தீக்ஷா குரு. அவர் தீக்ஷா குருனுடைய வேலை நம்மளை கொண்டு போய் பிரபுபாதருடன் சேர்க்கிறது தான். நமக்கு முதல் பிறப்பை கொடுத்தவர் பெற்றோர்கள். அடுத்தது சிக்ஷை கொடுக்குறாங்க சில பேர், இந்த மாதிரி ஆன்மீக பாடங்கள் எடுக்கிறவங்க. அப்- அஹ் சிக்ஷை கொடுக்குறாங்க, சிக்ஷா குருன்னு சொல்லலாம். இல்ல ஆசிரியர்கள், மென்டர்கள், இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, கவுன்சிலர்ஸ் அந்த மாதிரி. அதற்கு மேல வந்து தீக்ஷா குரு இருக்கிறார். தீக்ஷா குரு நம்மை அஹ், ஆச்சாரியனிடம் கொண்டு சேர்ப்பவர். அதனால நமக்கு சம்பிரதாயத்துல மிக 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 முக்கியமானவர் ஆச்சாரியன் ஸ்ரீல பிரபுபாதர். அதனாலதான் அடுத்த 10,000 வருஷம் வரைக்கும் நமக்கு பிரபுபாதர் தான் நமக்கு இனி. ஏன்னா பக்தி அது வரைக்கும் தான் இருக்க போகுது, அதுக்கப்புறம் கலியுகம் முத்திரும், அப்ப இருக்காதாம். அந்த 10,000 வருஷம் வரைக்கும் உய்ய வேண்டும் நினைக்கிற ஜீவராசிகள்லாம் கொண்டு போய் சேர்க்கிற வேலை பிரபுபாதருக்கு தான். அதனால இஸ்கான் இயக்கத்துல வந்து ஸ்ரீல பிரபுபாதர் நம்மை கொண்டு சேர்க்கும் ஆச்சாரியனாக, ஆச்சாரிய குருவாக இருக்கிறார். மூணு பேர். இந்த மூணு பேரை பத்தி இங்க சொல்லுது, பாகவதம் சொல்லுது. பாகவதத்துல கிருஷ்ணரும் சுதாமரும் பேசுறாங்க, இந்த மூன்று வகையான குருக்கள். அப்போ ஆன்மீக குரு என்பவர் சிஷ்யர்களை முறைப்படி வழியும் நடத்தணும், தகுதி வாய்ந்த குருவா இருக்கணும். அந்த குருவுக்கு வந்து சிஷ்யர்கள் குரு தட்சணையும் செய்யணும், சேவையும் செய்யணும், குரு தட்சணையும் கொடுக்கணும். கிருஷ்ணர் குரு தட்சணை கொடுக்கிறார் சாந்திப்பனி முனிவருக்கு. சேவையும் செய்யணும். சிஷ்யர்கள் என்பவர்கள் ஒரு பாடத்தை கத்துக்கிறோம்னா சேவை இல்லாமல், குரு தட்சணை இல்லைன்னா வேலை செய்யாது. குரு தட்சணை கண்டிப்பா அவரவரால முடிஞ்சது. கோபுரம் கூட கோபுரம்லாம் கிடையாது, அவரால முடிஞ்சது. குருவுக்கு சேவை செய்யணும், குரு தட்சணை கொடுக்கணும். யாரோ ஒருத்தவங்க கேள்விப்பட்டேன், குருதட்சணைன்னா இப்ப கொடுக்குற பீட் பேக் காசு கொடுத்து தான் ஆகணும். சன்னியாசியா பீட் கொடுப்பார்? அவர் எங்க போய் 100 சிஷ்யருக்கு பீட்ஸ் கொடுக்கணும்னா அவர் சம்பாரிச்சு பீட்ஸ் வாங்கி கொடுப்பாரா இலவசமா? ஒரு பெண்மணி தீட்சை வாங்கணும்னா துளசி மாலை வாங்கணும்,
பீட் பேக் வாங்கணும், கட்டி மாலை வாங்கணும், இன்னும் சில செலவுகள்லாம் இருக்கு, அதனால இவ்வளோ பணம் ஆகும் அப்படி சொன்னது அந்த அம்மா தீட்சையை விட்டுட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஏழ்மையில இல்லை, ஏழ்மையானவர்கள் கிடையாது, நல்ல பண வசதி உள்ளவங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இப்படி கூட மக்கள் இருப்பாங்களா? தீட்சைக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது, இதெல்லாம் பண்ணணும்னு சொன்ன உடனே பணம் கொடுக்கணுமா, நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஓசியில ஆன்மீக உலகம் வரைக்கும் நான் ஓசியிலே போகணும்னு நினைக்கிற ஒரு தவறான மனப்பான்பு. அப்படி கிடையாது. இது புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஆன்மீக குருவுக்கு நம்ம புரிந்து கொண்டு அவருக்கு சேவையும் செய்யணும், உடலால சேவையும் செய்யணும், நம்முடைய செல்வத்தினால அதையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்மால ஒரு காணிக்கையை குருவுக்கு தந்தே ஆகணும். அப்ப கிருஷ்ணர் குருகுலத்துல கிருஷ்ணர் கடவுள். அவர் உலக மக்களுக்கு இப்ப குரு முக்கியம், குருவிடம் பாடம் படிக்கிறது முக்கியம், குருவிடம் பணிவாக இருப்பது முக்கியம்னா காட்டுறதுக்காக இருக்கிறார். அப்போ குருமாதா சாந்திபனி முனிவனுடைய மனைவி விறகுகள் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல விறகு இல்ல, நீ போய் விறகு பறிச்சுன்னு வாங்க அப்படின்னும் போது காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போகும்போது அது குளிர்காலம். குளிர்காலத்துல எப்பவுமே புயல்லாம் வராது. ஆனா இங்க அவர் எழுதுறாரு, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரார், அது எதிர்பாராத விதமா புயல் அடிக்குது. பகவானுடைய ஏற்பாடு. அதாவது ஒரு குருவுக்காக வேலை செய்யும் போது என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கணும். நம்மளாம் தூக்கி போட்டுருவோம், நான் வரமாட்டேன் அப்படின்னுடுவோம். அவர் அப்படி இல்லை. அந்த புயல் காத்துல இரவு முழுக்கும் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. காட்டிலே ஒரு மரத்துல ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துப்பாங்க. ஆனா காட்டிலே நடுங்கி கொண்டு, குளிர் காட்டுல அவங்க முதல்ல போய் காட்டுக்கு போகும்போது விறகுகள்லாம் சேகரிச்சிடுறாங்க. சேகரித்து விட்டு திரும்பி போலான்னு நினைக்கும் போது புயல் காத்து அடிக்குது. புயல் காத்து அடிக்கிறதுனால ஒரே இடத்துல இருட்டா வேற போயிடுது. அதனால போக முடியாதுன்றதுனால இரவு முழுக்கும் காட்டிலே இருக்கிறாங்க சுதாமாவும் கிருஷ்ணரும். அதாவது ஒரு குருவுக்காக தங்களுடைய அனைத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படின்றத அவர் காட்டுறார். என்ன ஆனாலும் பொறுமையா இருக்கணும், தாங்கணும், கஷ்டங்களை தாங்க வேண்டும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார் கிருஷ்ணர். அந்த புயல் காத்துலயும் மழையிலயும் நடுங்கின்ற ரெண்டு குழந்தைகள் தான், பெருசும் கிடையாது, 11 வயசு 12 வயசு தான். அப்ப ஆனா இரவு நேரத்துல குருவால தேட முடியாது, இருட்டு, குழந்தைகள் என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு சாந்தி பண்ணி முனியும் ரொம்ப கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்டு இங்க பொழுது வெடிஞ்ச உடனே ஓடி வர்றார். குழந்தைகளே எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவரும் மிக சிறந்த ஆன்மீக குருவா இருக்கிறார். அவரை அள்ளி கொண்டு அவர்களை கொண்டு போறார். அதனால ஆகையினால பக்தர்கள் அஹ், குருவுக்கு செய்யக்கூடிய சேவைகளை நாம் அறிய வேண்டும். குருவுக்கு எதையும் செய்ய வேண்டும், குரு தட்சிணைன்றது ரொம்ப முக்கியமானது. குருவினுடைய நிலை என்ன, உண்மையான குருவை நாம் சரணடைகிறதுனால நம்ம மிக முக்கியமான ஆன்மீக பலனை அடைய முடியும்ன்றத கிருஷ்ணரே காட்டுறார். காட்டின உடனே அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. பேசி ரெண்டு பேரும் ரொம்பவே அளவலாகிறாங்க. வாழ்வின் நோக்கத்தை நம்ம அறியணும்னா குருவுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் குருவினுடைய முக்கியத்துவத்தையும் ஆன்மீக வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தையும் பேசிட்டு அடுத்ததுல அவரை திருப்பி அனுப்புறார். அடுத்த அத்தியாயம் ஆஹ் திருப்பி பேசுறார். அடுத்த அத்தியாயத்துல அவர் சுதாமா போறத பத்தி பேசுறார், பேசப்படுது. நம்ம அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். இதோட அவங்க பேசி முடிச்சிடுறாங்க. முடிச்சிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. சில ஒரு நாள் தான் இருந்திருப்பார், ஒரு நாள் இல்ல 2 நாள் இருந்திருப்பார். இப்ப சுதாமா விடை பெறுகிறார். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ரொம்ப அருமையான அது, இதை விட அருமையான அத்தியாயம் அது. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போதைக்கு பாடம் முடிஞ்சது. பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. நாடகம் போட்டோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு. சுதாமா மாதாஜி பாத்தீங்களா? ஓகே. நாடகம் போட்டோம் நாங்க கிருஷ்ண ஓ, ஜெயந்திங்க. வெரி குட் மாதாஜி, நன்றி. ஹரே கிருஷ்ண. சாதா பாவனி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ஸ்லோகம் 42ல பாருங்க, பொருளுரையில சமைத்து 3 மணி நேரம் ஆகிவிட்ட உணவு யாத யாமா என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட் கரெக்ட், சொல்லுங்க. அது விளக்கம் சொல்லுங்க மாதாஜி. நான் நம்ம சொல்லணும்னு நினைச்சேன், காலையில மறந்துட்டேன் சமைச்சு மாதாஜி. குழந்தைகளை நான் கொடுத்தோம். சொல்றேன் இங்க பாருங்க.
பாடம் சாந்திப்பனி முனி பாடம் நடத்திட்டார். நடத்திட்டு இந்த மக்கள் வந்து கிருஷ்ணரும் சுதாமாவும் இவ்வளவு பாடுபட்டு விறகு எடுத்துன்னு வர்றதுக்காக, அவங்களுக்கு விறகு எடுத்துன்னு வர்றதுக்காக பாடுபட்டாங்க இல்லையா? அதனால மனம் மகிழ்ந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார். அந்த ஆசீர்வாதம் எப்படின்னா, இப்ப நம்ம சமைச்சோம்னா அந்த உணவு 3 மணி நேரத்துல கெட்டு போகுது. அது போல சில நேரங்கள்ல படிக்கிறோம், அறிவு ஏத்திக்கிறோம், வேத ஞானத்தை எடுக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம். அது வந்து நம்ம உண்மையான பக்தர்களா இல்லைன்னா சீக்கிரமா மறந்தே போயிடுறோம். ஆழ்ந்து படிக்கல, நமக்கு குருவினுடைய கருணை இல்லைன்னா அது மறந்து போயிடும். இப்ப படிச்சதெல்லாம் நீங்க மறக்காம இருங்கன்னு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. எப்படி சாப்பாடு வந்து ஆறி போய் கெட்டு போயிடுதோ, அது மாதிரி நம்ம ஏத்தின அறிவெல்லாம் வந்து உண்மையா நம்ம இல்லைன்னா இறங்கிடும். அது இறங்காம இருக்கிற வரத்தை கொடுக்குறாரு. சரியா? புரிஞ்சது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சரி. அது சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். மா- கனிமொழி மாதாஜி. மாதாஜி சுதாமா வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு போகும்போது தாம்பூலமும் ஒரு பசுவும் தானமா கொடுக்கறதா சொல்றாங்கல்ல மாதாஜி. பொதுவா ஒண்ணுமே கொடுக்கல, சுதாமா வீட்டுக்கு போனாலதான் எல்லாம் பாக்குறாருன்னு சொல்றாங்கல்ல மாதாஜி. பகவான் கொடுத்திருக்கிறாருல்ல தாம்பூலமும் ஒரு பசுவும் தானம். அதாவது அதை எடுத்துன்னு போல இப்போ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சில நேரத்துல கொடுப்பாங்கல்ல, அவர் ஆஹ் ஆஹ் போகும்போது ஆஹ். அந்த மீன் சில நேரத்துல அந்த அப்படி அப்படி கொடுப்பாங்க. இப்ப தாம்பூலத்தை எடுத்துன்னு போல, பசுவையும் எடுத்துன்னு போல போகும்போது அப்படியே வெறுமனா தான் போறாரு. ஏன்னா எதுவும் கொடுக்கல. உண்மைதான், கிருஷ்ணர் வந்து எதுவுமே கொடுக்கல. ஏன்றதை அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். சஸ்பென்ஸ். ஏன் கொடுக்கல அப்படின்றத நம்ம அடுத்த அத்தியாயத்துல, ஏன்னா அதான் முக்கியமான கருத்து. ஏன் அப்போ வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்கலாம், கொடுத்தாரு, செல்வத்தெல்லாம் கொடுத்தாரு கிருஷ்ணர், ஆனா கையில கொடுக்கல. உடனே எப்படி ஒரு ஃபார்மாலிட்டி, அதை பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாரே தவிர அவரும் எடுத்துன்னு போல, அப்படியே அனுப்பிச்சிடுறாரு, இவரும் வந்துடுறாரு. ஏன் அப்படின்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். எல்லாமே கொடுக்குறாரு. ஓகே. இந்திரனை விட அதிகமான ஐஸ்வர்யங்களை கொடுக்குறாரு. நான் நேர்ல கொடுக்கல. இப்ப பசு கொடுத்தா கூட நான் பசு பிடிச்சி நான் போக முடியாது, ஆளுங்களை வச்சுதான் அனுப்புவார் இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி இவருக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள், சுதாமாவுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள், குபேரன், இந்திரன், சந்திரன், அவன்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு செல்வங்களை கொடுக்குறாரு. ஆனா இப்படியே கொடுக்கல. போகும்போது சுதாமா வந்த மாதிரியே நன்றி பிச்சைக்கார நாட்டம் தான் போறாரு. அது ஏன் அப்படின்னு விளக்கத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். சஸ்பென்ஸ் அது. சொல்லுங்க ஜெயசுபத்ரா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவர்கிட்ட ஏழ்மைக்கு காரணம் அடுத்ததுல அவரும் மாதாஜி, அடுத்த கட்டத்துல அவரும் அவர் கேள்விக்கு சுதாமாண்ட ஏழ்மைக்கு காரணம் காரணம் என்ன சொல்லப்படல. மாதாஜி? இங்க பாகவதம்ல சொல்லப்படல. அவ அப்ப மெட்ட கதையெல்லாம் பொய்யா மாதாஜி? அந்த அவர் கொடுக்காம சாப்பிட்டவர் எல்லாம் அது சொல்லுவாங்களே. சொல்றாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல மாத்துச்சு. ஏன்னா பாகவதம்ல ஒரு வார்த்தை கூட ஆஹ் அவர் ஏன் ஏழையா இருந்தாருன்றதுக்கு காரணமே சொல்ல. நான் அதை குறிப்பா பார்க்கணும்னு பார்த்தேன். மேபி யாரையாவது கேட்கறேன். ஆஹ் வேற ஆஹ் புத்தகங்கள், விஷ்ணு புராணம் வேற எங்கேயாவது தெரியலாம். நான் கேட்டுட்டு சொல்றேன். பாக்குறேன் நான் அதை. எனக்கு தெரிஞ்சு, ஓகே மாதாஜி. ஏன்னா இப்ப அந்த மாதாஜி இன்னொரு ஹரே கிருஷ்ணா, ஒருத்தருடைய நம்ம இஸ்கானுடைய ஒருத்தர் இத கேட்டேன் மாதாஜி. அப்ப அவர் சொன்னார், சுதாமா எது வந்தாலும் தானம் கொடுத்துருவாராம். அவர் தானம் வாங்கிட்டு அத்தனையுமே தானம் கொடுத்துருவாராம். நமக்குன்னு எதையுமே அவர் வச்சுக்க மாட்டார். அதனாலேயே அவர் ஏழையா இருந்தாருன்னு நம்ம இஸ்கான் பக்தி விகாஸ் அவரோட டிசைபிள் சொல்லி நான் கேட்டேன் மாதாஜி. இருக்கலாம், தெரியல. ஹரே கிருஷ்ணா. எனக்கு தெரியல அவர் ஏன் ஏழையா இருந்தாருன்ட்டு தெரியல. காரணம் தெரியல. ஆனா அவர் வந்து அவருடைய ரியலைசேஷன்ல சுதாமா சொல்றாரு, என்னுடைய கர்ம வினையினால நான் ஏழையா இருக்கிறேன்னு சொல்றாரு அவரே. எனக்கு கர்ம வினை வந்து என்னை தாக்குது, அதனால நான் ஏழையா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையான காரணம் என்னன்னு தெரியல. இதுல சொல்லப்படல, பாகவதம்ல சொல்லல. வேற ஏதாவது? மாதாஜி ஒரு பொதுவான கொஸ்டின். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் மெட்டீரியலா இருக்கக்கூடியவங்கள பாக்குறோம்னு வச்சுக்கோங்க மாதாஜி. அவங்ககிட்ட முத நம்ம கிருஷ்ண பக்தியை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எப்படி பேச ஆரம்பிக்கலாம் மாதாஜி? அவங்க வந்து இதுவரைக்கும் பக்திக்குள்ள வராதவங்க, ஆனா நல்லவங்க, சத்துவ குணத்துல இருக்கிறாங்க, நம்ம சொன்னா கேட்பாங்க. ஆனா நம்ம எடுத்தோம்னா அவங்க கிட்ட நீங்க பக்தி பண்ணுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை எப்படி சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க? இது ஒரு புக்கு கொடுக்கலாம் நீங்க. இந்த புக்கு படிங்க, ம். ரொம்ப நல்லா இருக்கும், படிங்க. கோயிலுக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும், அங்க பிரசாதம் எல்லாம் நல்லா கொடுக்குறாங்க, நல்லா சொல்றாங்க, வாங்க அப்படின்னு சொல்லலாம்.
உங்க வீட்டுக்கு வாங்க. சொன்னேன் மாதாஜி, நான் பகவத்கீதை படிங்கன்னு சொன்னேன், ம். இஸ்கான் டெம்பிள் வாங்கன்னு சொன்னேன். இது ரெண்டுமே சொன்னேன் மாதாஜி ஃபர்ஸ்ட். சொல்லிட்டீங்களா? ஓகே. பகவத்கீதையை படிங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் படிச்சது இல்ல அப்படின்னு தோணுது, படிக்கல அவங்க. பகவத்கீதை இஸ்கான் ரொம்ப டெம்பிள் வாங்க கஷ்டம். நீங்க அப்படின்னா. சின்ன சின்ன புக்கு கொடுங்க. சின்ன புக்கு நிறைய எழுதிக்கிறாருல பிரபுபாதர். செகண்ட் சான்ஸ், ம். இது பக்குவமான கேள்விகளும் பதில்களும், தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படின்னு சின்ன புக்குங்கள்லாம் இருக்குல்ல, அதை கொடுங்க. முதல்ல கேளுங்க, நீங்க பக்தி மார்க்கத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. அப்ப கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இந்த மாதிரி நாங்க செய்றோம். நாம நாம எப்படி பக்திக்கு வந்தோம் அதை சொல்லலாம். நாங்க வந்து பக்தர்களா இருக்கிறோம், இது ரொம்ப திருப்தியான வாழ்க்கையை கொடுக்குது, நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லலாம். நம்ம வந்து இந்துக்கள் தான், ஆனா நமக்கு அடிப்படை விஷயமே தெரியாது. நம்ம எதை எதுக்கு செய்றோம்னே தெரியாம இருந்தோம். ஆனா நான் இப்ப இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எதை எதுக்காக செய்றோம்னு தெரியுது. நம்ம மிருக நிலையில இருந்து உயர்ந்து மனித நிலைக்கு வந்திருக்கிறோம்னு தெரியுது. இது ரொம்ப ஒரு திருப்தியான வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் எனக்கு கொடுத்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்றீங்களா அப்படி கேட்கலாம். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா, எங்கள வகுப்புகள்லாம் நடக்குது வரீங்களா அப்படின்னு கேட்கலாம். கிருஷ்ணரை பற்றி நிறைய கதைகள்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் கேட்கலாம். புக்கு எஸ் மாதாஜி. சின்ன புக்கு, ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய புத்தகங்களை கொடுக்கலாம். ஹரே நீங்க ஹரே எப்படி பக்திக்கு கிருஷ்ணா வந்தீங்கன்னு மாதாஜி. சொல்றதும் ஒரு ப்ரீச்சிங் தான், அது பாத்துங்க. நீங்க எப்படி பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் அமைதியான ஒரு வாழ்க்கையில தெளிவான ஒரு மன சிந்தனையில இருக்கிறீங்கன்றத சொல்லுங்க. அது சொன்னீங்கன்னா அதுக்கே ஆசைப்படுவாங்க. சில நேரங்கள்ல நான் இப்படியும் பயன்படுத்துவேன். சில பேர் நிறைய துன்பத்துல இருக்கிறவங்க வருவாங்க, அப்ப வந்து துன்பம் நீங்கும்னு சொல்லுவேன். துன்பம் நீங்கிறதுக்காக நம்ம பக்தி பண்ணல, ஆனா ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அதை சொல்லலாம். ஒருத்தவங்க ஒரு பெரிய ஆளு, அவங்க கேட்டாங்க ஜெபம் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு. எல்லாமே என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப இப்ப சமீபத்துல பழக்கமானவர்கள், அவங்க ஒரு பெரிய ஆள். அப்புறம் நான் சொன்னேன் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், குலம் தரும் செல்வம் தந்திடும். இந்த ஸ்லோகம் சொன்ன உடனே அவங்களுக்கு மெய் சிலுத்துடுச்சு. இந்த ஸ்லோகம், நான் தமிழ், அதனால இந்த ஸ்லோகம் சொன்னேன். ஓ அப்படின்னா நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு வாங்கி ஜெபம் பண்ண, நீங்க என்ன பண்றீங்களோ அதை விட உங்களுக்கு பன்மடங்கு கிடைக்கும். உங்களுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னாலே போதுமே. உண்மையா நம்முடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு கிருஷ்ணர். ஆனால் நாம வந்து இப்ப அதுக்காக இல்லை. இது ஆரம்பம், ரொம்ப ஆரம்பம். நாம எதை தேடியும் அவரை இல்லை, அவரை நேசிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்தோட தான் நாம இப்ப இருக்கிறோம். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. உத்தம பக்தி என்றத ஒரு 8 அளவில் நம்ம இப்ப புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு தான் பக்திக்கு வராங்கன்னா அவங்களுக்கு புரியாது. அதனால நீங்க கேட்குற எல்லாமே கிடைக்கும், நாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆரம்பிக்கலாம். எதுவுமே பண்ண முடியலன்னா பரவாயில்ல, பூஜை கோயிலுக்கு வரலன்னா பரவாயில்ல, பிரசாதம் சாப்பிடலன்னா பரவாயில்ல, நீங்க நான்வெஜ் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஆனா நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். எஸ் இன்னொரு மாதாஜி. இன்னொரு ஹரே கிருஷ்ண மாதாஜி. முக்கியமான விஷயம் ஹரே கனிமொழி, ஹரே நீங்க எப்ப தீட்சை எடுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய வார்த்தைகள்ல சக்தி வரும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த எம்பவர்மெண்ட் வந்து குரு பரம்பரையினுடைய சக்தி ஊட்டல் வந்து அவ்வளவு பவரா கிடைக்காது. அது மட்டும் கவனிச்சு. கண்டிப்பா மாதாஜி. இப்ப நீங்க கொண்டு வந்து எடுக்கிறோம் மாதாஜி. ஒரு யாரையா இருந்தாலும், யாரை கொண்டாந்தீங்கன்னாலும் எடுத்து வந்து ஒரு மூத்த பக்தர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. மணிமேகலை மாதாஜி. ம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு மாதாஜி நான் பாத்துருங்க மாதாஜி. அவங்க சும்மா ஏதோ வெட்டியில வேலை இல்லாதனால ஏதோ பேசிட்டு கொண்டிருந்தாங்க. ம். அப்புறம் நான் வந்துட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, ம். இது மாதிரி கோயிலுக்கு வாங்க, பக்கத்துல ஒரு சென்டர் இருக்குது வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி வந்தாங்க. அப்புறம் வந்தவங்கள அது சென்டருக்கு வந்த உடனே அவங்கள வந்து ஜெபம் பண்றது, பிரசங்கம் பண்றது அதெல்லாம் பார்த்தாங்க, கேட்டாங்க. அப்புறம் சங்கீர்த்தனம் எல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு. ம். பிடிச்ச உடனே அப்புறம் சொன்னாங்க ஜெபம் பண்றதுக்கு மாலை வாங்கி கொடுங்க. நாங்க மாலை வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து பகவத்கீதை புக்கு வாங்கி கொடுக்க சொன்னாங்க, அது வாங்கி கொடுத்தேன். பகவத்கீதை புக்கு வாங்கி புரியுதோ புரியலையோ மாதாஜி, அது படிச்சுட்டாங்க அவங்க. படிச்சுட்டு கடைசியில் வரும்போது பிரபாதாவுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்காங்களா மாதாஜி. அதை படிச்சுட்டு எல்லா இஸ்கான் கோயில்களிலும் கிடைக்கும்னு எழுதியிருந்தாங்க. அது
அது பார்த்தோன்னா அந்த நம்மளுக்கு இஸ்கான் கோயில் கிடைக்குங்கிறாங்களே, நாம தான் இஸ்கானுக்கே போகலையே, இந்த புக்கு எப்படி கிடைக்கும், எப்படி பாக்குறது, எப்படி படிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்துட்டு என்னை கேட்டாங்க. கேட்ட உடனே நான் வீட்டுல இருந்து கொண்டு போய் அடுத்த நாளே கொடுத்துட்டேன். பிரபாதனுடைய வாழ்க்கை வரலாறு புக் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே படிச்சுட்டு அப்படியே உட்காந்து அழுகுறாங்களாமா. எனக்கு அப்படி அழுகாச்சு வருது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு இந்த பிரபாதா. நம்ம எல்லாம் எந்த மூளை, என்னங்க காசு இருந்த என்னங்க, பணம் இருந்த என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு அழுகுறாங்களாமா. அழுதுட்டு, ஐயோ கண்ணன், நான் வந்து ஓசல் அடிக்க மாட்டேன், நான் விலைக்கு வாங்கி வீட்டுல வச்சுட்டு நீங்க போய் படிக்கணும் அப்படின்னாங்க. கவலைப்படாதீங்க, நான் இஸ்கான் கோயிலுக்கு போனா வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அப்பப்ப நினைச்ச போதெல்லாம் நீங்க எடுத்து எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க இருந்துட்டு, இது என்ன புக்கு எதுக்குன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது பிரபாதனுடைய வாழ்க்கை வரலாறு, நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க, பாருங்க முதல்ல எப்படின்னு பாருங்க, அப்புறம் நீங்க அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. சரின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னோன்னே பக்கத்துல இருக்கிற அவங்களுக்கும் ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டானுங்க. அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரு இப்போ ஒரு ஆள் முடிச்சுட்டாங்க, ஒரு ஆள் பாதியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க, படிச்சுட்டு வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க. எனக்கு சொல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க எப்படியோ படிச்சுட்டு அதுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்க அடிக்கடி எங்களோட கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி, சரி நான் கோயிலுக்கு வர்றேங்க, வந்து பார்க்கணுங்க ஜெகநாதர், நான் வந்து பார்க்கணும், கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க ரெண்டு பேரும். மகிழ்ச்சி. வெரி குட் ஹரே மாதாஜி, வெரி கிருஷ்ணா. குட். அந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகங்களை நீங்க கொடுங்க. பிரபுபாதனுடைய வாழ்க்கை வரலாறும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம். ஒரு ஒரு பக்தர் ஒரு ஒரு புத்தகத்துல வருவாங்க. அதனால நான் வந்தது பகவத்கீதையினால தான். அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு புத்தகங்களை கொடுத்து நீங்க வந்து வசப்படுத்தலாம் மக்களை. அவங்க வந்து உண்மையான தேடல் இருந்தால் கண்டிப்பா வந்துருவாங்க. சரியா? நான் வந்து நாளை பாகவதம் படிக்கலாம். ஆஹ் வகுப்பை முடிச்சிடுறேன். வாஞ்சா கல்பதருப்பச கிருபா சிந்து பேவச்ச பச்சிதானம் பாவனபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. நன்றி. ஏதாவது